அந்த காப்பு சீக்வென்ஸ் வந்து தளபதி விஜய் ரெஃபரன்ஸ் அவர் எப்பவுமே போட்டுப்பாரு. எஸ். ஸோ இப்போ நம்ம பாட்டில் முடிஞ்சிச்சு, அடுத்தது நாங்கள் டிசைட் பண்ண பக்கத்தில் மைக் இருக்கு, அந்த மைக் எடுத்து அடிக்கலாம், அதை எடுத்து அடிக்கலாம், இது எடுத்து அடிக்கலாம், சேர் இருக்கு, அது அடிக்கலாம், இது அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது டக்குன்னு எல்லாருக்கும் வந்து ஒரு இது டக்குன்னு கையில் தான் இருக்கு அப்படி கலட்டிட்டா அச்சா அந்த ஃபைட்டை ஃபினிஷ் பண்ணணும். ஸ்டண்ட்டு நம்ம கோரியா பண்ணிடலாம் மாஸ்டர். அதை வந்து அடுத்த லெவலுக்கு கரெக்டாக கொண்டு போகிறது வந்து அந்த ஆக்டர் தான். ஸோ அந்த வகையில் லோகேஷ் கனகராஜ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணார்? பேசிக்கலாக அவர் ஒரு ஆக்ஷன் டைரக்டர். எஸ், அது ஒன்று. பத்தாவதுக்கு எங்கள் டைரக்டருக்கும் ஆக்ஷன். அதே மாதிரி கேமராமேனுக்கும் ரொம்ப ஆக்ஷன் பிடிக்கும். அவரும் வந்து ரெடி ஹேண்டில் தூக்கிட்டு அவரும் டம். ஓகே. இதனால எனக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அதனால நம்ம எது சொன்னாலுமே வந்து அங்கே வந்து அது பண்ணலாமா வேணாமான்ற டிஸ்கஷன் இருக்காது, பண்ணிடலாம், அவ்வளோதான். நிறைய டிஸ்கஷனில் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்கும்போதுலாம் எதை சொன்னாலும் நான் என்ன சொல்லிடுவேன், சார் அது சிஜியில் பண்ணிக்கலாம் சார், அது சிஜியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம படத்தில் சிஜியில் இப்படி வெட்டினா இந்த இடத்துல ஒரு மேக்கப் போட்டு அந்த மேக்கப்புக்குள்ளே வந்து அந்த பிளட் ஒரு டியூப்லாம் செட் பண்ணி அதை சிரஞ்சு வச்சு பம்ப் பண்ணுறது, இல்லை சைக்கிள் பம்ப் மாதிரி ஒரு இது இருக்கும். உங்கள் ஸ்டண்ட் ஒரு பக்கம்னா அந்த ஸ்டண்ட்டுக்கு வர மியூசிக்கு நாங்கள் பர்சனலாக பார்ப்போம்ல, அது மாதிரி உட்காந்து படம் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த சாங் ஃபைட்டில் சாங் வரப்போது எனக்கு தெரியாது. எனக்கு அது வந்து நான் ட்ரைலர் சாங் வந்து நினச்சிட்டு இருந்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகும்போது நான் இப்படி பின்னாடி உட்காந்துருந்தேன். அவன் திரும்பி அவனை பார்த்தேன், இப்படி பார்த்துட்டு என்னடா அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த இடத்துல இந்த மியூசிக் வருதான்னு எனக்கே வந்து ரொம்ப அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு மை ஷோ. இன்றைக்கி என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேட்டர் ரிலீஸ் ஆகி ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கக்கூடிய டிசி படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர் பிசி ஸ்டன்ட்ஸ் பிரபு மாஸ்டர். எப்படி இருக்கீங்க? வணக்கம். சூப்பர். எப்படி இருக்கீங்க? நல்லா போயிட்டுருக்கு. நல்லா படத்தோட ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ப்ளஸ் நம்ம கேரளா சைட்லேருந்து நிறைய கால்ஸு, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். படத்தில் ஸ்டண்ட் இல்லை, ஸ்டண்ட்டில் தான் படமே இருக்குது. ஆக்ஷன் தான் படமே. ஸோ அதில் ஒரு முக்கியமான ரோல் நீங்கள் தான் ஆக்ஷன் டேரக்டர்ன்றப்போ எப்படி இருந்துச்சு மாஸ்டர்? இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது டிசி படத்தில்? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லுங்கள். அந்த ஸ்டண்ட்டில் ஜென்ரலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன சொல்வீங்க? ஃபஸ்ட்டு நாங்கள் லொக்கேஷன் பார்க்க போகும்போது, டோட்டலாக ரிக்கி போகும்போது, டேரக்டர் எல்லோரும் போகும்போது ஒரு இந்த படத்தில் வந்து இந்த சீக்வன்ஸ் இங்கே பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னும் போதே சில விஷயங்கள்லாம் அங்கே டிஸ்கஸ் என்னன்னா சிஜி அப்படின்னா எங்கள் டைரக்டருக்கு பிடிக்காது. ஓகே. ஸோ அது ஃபஸ்ட்டு விஷயம். சும்மா வாயை திறந்தா சிஜி, அது சிஜியில் பண்ணிக்கலாம் சார், அது சிஜியில் அப்படின்லாம் சொன்னால் அவர் அப்படியே ஒரு செகண்ட் பார்ப்பார். பார்த்துட்டு மாஸ்டர் நம்ம படம் கிடையாது அப்படின்றார். சிஜி யூஸ் பண்ணல மாஸ்டர். எங்கே யூஸ் பண்ணியிருக்கு, எங்கே யூஸ் பண்ணியிருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டில் நைஃப் ஸ்டாபிங்லாம் இருக்குல்ல, ஆனால் அதெல்லாம் ஒரிஜினலாக வச்சு குத்துனா செத்து. அதனால அந்த ஆஃப் நைஃப் வச்சுட்டு அந்த ஸ்டாபிங் மட்டும் யூஸ் பண்ணலாம். பட் பிளட் எல்லாமே ஒரிஜினல். பிளட் ஒரிஜினல் தான். ஓகே. அதுவும் நிறைய சென்சார் கட் வேறு போச்சு. அதில் நம்ம அந்த சீக்வன்ஸ் நடுவில் சில ஷார்ட்ஸ் பிளட் ரொம்ப கொஞ்சம் கட்டு போச்சு. பட் ஆனால் அதெல்லாம் லைவாக தான் பண்ணோம். ஈவன் வந்து அந்த குத்துற இடத்துல கூட பிளட் ஒரிஜினலாக இருக்கும். பட் அந்த நைஃப் மட்டும் ஃபேக்காக, அந்த ஃபேக் நைஃப், அந்த குத்துனோனே உள்ள ஒரு ஆஃப் நைஃப் இருக்கும். அது வந்து சிஜியில் ஆட் பண்ணி இது பண்ணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லிட்டாரு, சிஜியே இருக்கக்கூடாது நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமாம், நிறைய டிஸ்கஷனில் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்கும்போதெல்லாம் எதை சொன்னாலும் நான் என்ன சொல்லிடுவேன், சார் அது சிஜியில் பண்ணிக்கலாம் சார், அது சிஜியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம படத்தில் சிஜியில் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த மூட்லேயே ஸ்டார்ட் பண்ணதால் நம்ம எங்கேயுமே வந்து இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்குள்ளே ஒரு ப்ராக்டிக்கல் எஃபெக்டாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த பாடி ஷாட் பிளட் பாடியிலேருந்து வர்றதா இருக்கட்டும், இல்லை கன்லேருந்து இந்த மசில் ஃபயர் அந்த எஃபெக்ட் இருக்குல்ல, இந்த டிப்லேருந்து வர மசில் ஃபயர் அதுவாக இருக்கட்டும், எதுவுமே வந்து நம்ம வந்து சிஜி அப்படின்றதே நான் வாயத்தோடு சொல்லக்கூடாதுன்ற ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. ஓகே. அதனால் வந்து வெடிக்கலன்னா ஒன்று அவ்வளோதான். இன்கேஸ் நிறைய பார்த்தீங்கன்னா கன்று வெடிக்காது, ப்ராக்டிக்கல் எஃபெக்ட் வச்சிடும், அந்த பிளட் வந்து வெடிச்சிடும். ஸோ என்ன பண்ணால் ஒன் மோர்
நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஜென்ரலானா கன்ல சிஜில ஆட் பண்ணிக்கலாம். ஆ, ஆ. இது சூப்பரா இருக்கு. கன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ம். கன்ல மசில் ஃபயர் ஆட் பண்ணிக்கலாம். எஸ். அப்படின்ற கான்செப்ட்ல ஏன்னா ரொம்ப ஈஸியா எல்லா படத்துலயும் பண்றாங்க அத. ம், ம். ஸோ அதனால வந்து அது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு எஃபெக்ட் போயிடும். ம். இங்க அது கிடையாதுன்னு முடிவு பண்ணோனே நான் என்ன பண்ணிட்டேன், என் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, ம். எனக்கு ரொம்ப இருக்குன்னா ஒரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் அவர் ரொம்ப கூடியா இருப்பார். ஆ. அவர கூப்பிட்டு கிருஷ்ணா இந்த மாரி பார்த்துக்கோ. நீங்க பாம் பிராக்டிகல் எஃபெக்ட் வெடிக்கும்போது நீங்க வந்து யாரு இப்படி இப்போ எல்லாம் ஓடும் இங்கே ஓடுனா அங்கே நிற்கிற மார்க் இங்கே இந்த மாதிரி ஒரு ஆமா. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன Yes, சின்ன yes. அசம்ஷன் முடியும். அதெல்லாம் கிடையாது. ஆ. அந்த கன்னை மட்டும் பாரு, சுடுற கன்னை மட்டும் பாரு. கன்னு ஃபயர் ஆகணும், மசில் ஃப்ளாஷ் வரணும். ஓகே. அந்த டைமிங்க்கு இங்கே வெடிக்கணும். இவன் எங்கே நிற்கிறான், இவன் எங்கே ஓடுறான்றது, இவன் ஃப்ரேம்குள்ளே இருக்கிறான் இல்லை ஃப்ரேம்லேயே இல்லை, ஆ. அந்த அந்த கன்ஃபியூஷனே நீ யோசிக்காத. ம். நீ வந்து ஜஸ்ட் அங்கே ஃபயர் ஆச்சுன்னா இங்கே ஃபயர் ட்ரிகரை மட்டும் பாரு. ஆகும். ட்ரிகர் ஆனோனே Trigger நீங்க இந்த மசிலை நீ அழுத்துரு. ஆ. அது ஃப்ரேமில் வரலனாலும் நாங்கள் ஒன் மோர் பண்ணிக்கிறோம். ஆ. ஆனால் அதே டைமில் இது அடிக்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். ம், ம். இந்த இந்த ட்ரிகர் பண்ற. இந்த ட்ரிகர் பண்ணுறவருக்கு டைமிங் சொல்லிடுவோம். ஆ. எப்படின்னா நீங்கள் ட்ரிகர் பண்ணீங்கன்னா சும்மா இப்படி டப்ப டப்ப டப்புன்னு அப்படி பண்ணக்கூடாது. ஆ. இப்படி சுட்டா அந்த பாடியில் வெடிக்குது. ஆ. அடுத்தது அவர் மிஸ் ஆயிடுறாரு, இல்லை கீழே ஃபால் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஷூட் பண்ணும்போது அந்த வாலில் இருக்குது. ம். வாலில் ஒரு ப்ராக்டிக்கல் இது எஃபெக்ட். எந்த ஸ்டண்ட் மாதிரி சொல்றீங்க? கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் இல்ல எந்த இது master? எல்லா கன் ஷூட்டுமே எல்லா gun shoot மே மெயினாக அந்த இது மண்டபம் ஷூட் அவுட். மண்டபத்துல. எஸ். அதான் அந்த மண்டபம் ஷூட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவர் சுட்டாங்கன்னா இந்த ஃபயர் வெடிச்சா பேக்ரவுண்டில் வெடிக்கும். ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி ஒன் மோர் அப்படின்னா ஆல் ரீசெட். அதுல அத்தனை ஆர்டிஸ்ட் ஆமா. ஓடிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி ஆமா. மாஸ்டர் கோரியோ பண்ணீங்க நீங்க? அதுதான் அது ஆக்சுவலாக அதுதான் அந்த மேட்ரு. என்னன்னா ஆ. ஒரு போர்ஷன், ஒரு காரிடோர் போர்ஷன், ம். 2 போலீஸ் கீழே விழுறாங்க, ம். போஜிராஜ் டீம் உள்ள வருது. எஸ். இந்த இடத்துல இவர் ஓடிக்கிட்டு இருக்காரு, தாசன் இந்த team இடத்துல இருக்கு. வந்து கருப்பு கீழே விழுறாரு, ஆ. அந்த இடத்துல எல்லாரும் பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. ம். பாஸ் ஆகிட்டு இருக்கும்போது கருப்பு ஷார்ட் ஆக்கி வர்றாரு, கருப்பை தூக்குறாங்க. ம். இது வந்து ஓலாக வந்து நம்ம எடுக்க போகிறது ஒரு ஆக்சிஸ் தான். ம். ஆனாலும் பேக்ரவுண்டில் எல்லா கண்டினியூட்டியும் இருக்கணும். அங்கே ஓடுறவன் அவுட் ஃப்ரேமில் ஓடுறவங்கலேருந்து எல்லாமே அந்த கண்டினியூட்டி வந்து வச்சிரும். ஸோ எப்படி இருக்குன்னா ஒரு இன்சிடென்ட் ஒரு உண்மையாகவே ஒரு சம்பவம் நடந்தால் எப்படி அந்த இருக்கும் மாதிரி தான் இருந்துச்சு பாக்குறப்ப எங்களுக்கு. அப்படிதான் அங்கே இது அங்க பண்ண. ரியல்லயும் அப்படிதான். அதே தான் அதுக்கு நல்ல சப்போர்ட் எல்லாருமே ஆர்டிஸ்ட்டும் சரி. ஏன்னா என்ன எடுத்ததே திருப்பி திருப்பி எடுக்கிறாங்கன்ற சில டைம்லலாம் ஒரு கூட ம். சில தோணும். பட் ஆனால் வந்து அந்த ஷாட்டை நமக்கு இந்த ஃபோர்கிரவுண்டில் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட் கிடச்சிச்சு. ஆ. பட் கன்னு வந்து ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு, ஃபோக்கஸ் இல்லை, சம்திங் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஹையஸ்டா எத்தனை டேக் மாஸ்டர் போயிருப்பீங்க ஏதாச்சும் ஒரு ஷாட்? கிளைமேக்ஸில் அந்த பாம் பிளாஸ்ட் நிறைய அதிகமாக போகணும்னு நினைக்கிறேன். நம்ம கிளைமேக்ஸில் ஒரு வண்டி வெடிக்கும்ல பாம் பிளாஸ்ட், எதானாலும் அது நிறைய ஆக்சஸில் போய் எடுத்தோம். ஓகே. அதாவது வண்டிக்குள்ள கேமரா வச்சு பிளாஸ்ட் எடுத்தோம். ம். ம். அப்புறம் வந்து ஃபுல் வைடு வச்சு எடுத்தோம். அப்புறம் அந்த கிட்டியோக்கு பேக் ஷாட்ல அந்த ஆ. டஸ்ட் வர்றது மட்டும் எடுத்தோம். ம். அந்த மாதிரி நம்ம அந்த இது பிளாஸ்ட் வந்து வெடிச்சுக்கிட்டே இருந்தீங்க. நிறைய போட்டு நிறைய பண்ணோம். அது ஃப்ரண்ட்ல வந்து கழுத்துல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கும், பின்னாடி வந்து லோகேஷ் கனகராஜ் அங்க ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. இத்தனை சீக்வன்ஸ் எப்படி மாஸ்டர் பிளான் பண்ணீங்க? எத்தனை நாள் ஷூட் பண்ணீங்க அந்த சீக்வன்ஸ் மட்டும்? ஒரு 7-8 days ஷூட் அந்த பண்ணியிருக்கோம். ஒரு சீக்வன்ஸ் மட்டும் 8 days அப்படி ஷூட் போயிருக்கு. அதான் டோட்டல் அந்த சீன் அந்த பொசிஷனோட எடுத்திருப்போம். என்ன மேக்கிங்கானா நமக்கு வந்து அந்த பிளட்டை வந்து ரொம்ப, ஏன்னா வந்து சிஜியில் போட்டோன்னா ம். அது வந்து சிஜின்றது தெரியும் ம். அப்படின்றது டேரக்டரோட இது. ஸோ எனக்கும் அது இன்ட்ரெஸ்ட், எனக்கும் அந்த மாதிரி பண்ணுவேன் நானும். ரியலா இருக்கணும். ஆமாம், ரியலாக பிளட்டுனாவே கொஞ்சம் நாளைக்கு சொன்ன மாதிரி அது பிளட்னாவே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆசாயிரம். அது நம்ம டெரண்டினோ படம்லாம் நிறைய பார்க்கறதால அந்த ஃபேன் தான் நமக்கு கொஞ்சம் அந்த பிளட்டுனாவே கொஞ்சம் ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து டேரக்டரும் வந்து ஒரு ஃப்ரீடம்மு, ப்ளஸ் நம்ம சினிமோட்டோகிராஃபர் முகேஷ் சாரும் வந்து அவரும் எல்லாருமே மாஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க அந்த சீன்ல. ஹேண்டில் தூக்குனாங்கன்னா ரெடி அப்படின்றவாரு. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் கண்ணன் இருக்காரு, அவரும் வந்து இன்னைக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று டக்குன்னு கூட நான் டக்குன்னு சார் நாளைக்கு அது வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டேன்னா கூட ஐயோ அதுவா இல்லை கிடைக்காதே, அது வந்து அங்கேருந்து வரணுமே, அந்த மாதிரி ஒரு வேர்டு கூட ஓகே டன் அவ்வளோதான். அதுக்கு நைட்டே வேலை நடக்கும். ஸோ நம்ம வந்து அந்த இம்ப்ரூவைஸ் பண்ணுறது டே பை டே இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கும் இந்த டீமாகவும் நல்லா பண்ணாங்க. ப்ளஸ் வந்து சில பிளட்ஸ்க்கு வந்து சில இந்த மேக்கப் ஒரு வினோத்னு ஒரு மேக்கப், அது ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வினோத், அவர் ரொம்ப அவர் சைடில் நிறைய இன்புட்லாம் கொண்டு வந்தார். எப்படின்னா இப்படி வெட்டினா இந்த இடத்துல ஒரு மேக்கப் போட்டு அந்த மேக்கப்புக்குள்ளே வந்து அந்த பிளட் ஒரு டியூப்லாம் செட் பண்ணி அதை சிரஞ்சு வச்சு பம்ப் பண்ணுறது, இல்லை
சைக்கிள் பம்ப் மாதிரி ஒரு இது இருக்கும், அதை வச்சு நிறைய பண்ணுறது. புதுசா ட்ரை பண்ணியிருக்கீங்களா மாஸ்டர்? ஆமாம், சைக்கிள் பம்ப் இருக்கும்ல, அதில் பிளட் போட்டு அந்த ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகே, வெட்டுறப்ப அந்த ப்ரெஷர்ல ஏன்னா நாங்கள் வந்து இங்கே காரிடோர் இப்படி வச்சுருக்கோம், ஃபுல் லென்த் ஃபீல்டு. ஆமா, ஃபுல்லா ஃபுல் லென்த் ஃபீல்டு. பிளட் இப்போ 4-1ல வரணும்னா என்ன பண்ணுவோம்னா, லென்த் டியூப் போட்டு ரூம்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ அந்த லென்த் டியூப் வந்து பிளட் பம்ப் ஆகி வரணும்னா அதுக்கு ஒரு ப்ரெஷர். ஸோ நம்ம பெஸ்டிசைட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சு பண்ணுவோம். இல்லாட்டி வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, வாட்டர் பாட்டிலில் ஹோல்ஸ் போட்டு அதை ப்ரெஷர் பண்ணுவோம். தண்ணியை ஸ்குவீஸ் பண்ற மாதிரி ரத்தத்தை ஸ்குவீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜென்ரலாக எப்பவுமே எல்லா படத்துலையும் இது பண்ணுற ஒரு டெக்னிக் தான், ரொம்ப நார்மல் டெக்னிக் தான் எல்லாமே. பட் அதை தாண்டி ஒரு ப்ரெஷர் தேவைப்படுது. ஸோ அது அவர் வினோத் சார் சைடில் ஒரு அந்த கேக்கப் வினோத் அவர் சைடில் ஒரு சின்ன ஒரு ஐடியாவோட வந்தாங்க. நிறைய பேர் சிஜியில் பார்த்துட்டு ரத்தம் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஒரு மாதிரி நம்ம டோனில் செட் பண்ணி வச்சிருக்காங்க ரத்தம்னா எப்படி இருக்காதுன்ட்டு. ஸோ இதில் பார்க்குறப்போ ரத்தம் கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கே, கலர் இன்னும் லைட் கம்மியாக இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் அது கேட்டிங்களா மாஸ்டர்? அது உங்களுக்கு தெரிய வந்துச்சா அந்த மாதிரி இருக்குன்னு? இல்லை, ஆக்சுவலி என்னென்ன பிரச்சனைனா வந்து அதான் இந்த ரியாலிட்டிக்கும் சினிமாவுக்கும் நடுவில் ஒரு மீட்டரில் நம்ம வந்து ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஓவர் ரியாலிட்டியாகவும் ஒரிஜினல் பிளட் வாங்கி ஊற்றி விட்டாலும் வச்சுங்க, ஐயோ வயலன்ஸ் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இந்த படம் வந்து அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஓகே ட்ராவல் பண்ணதால தான் உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட்லேயே நம்ம கமர்ஷியல் ஹிட் கொடுத்துருக்கோம். எஸ், அதுவே ரொம்ப நாள் கழிச்சு நான் ஏ சர்டிஃபிகேட்ல ஒரு ஹிட்டான ஒரு நல்ல கமர்ஷியல் ஹிட்டான லாஸ்ட்டாக எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு டக்குன்னு, ஏன்னா ரிலீஸ் ஆகும்போதே பக்காவா நோ ஃபேமிலி அப்படி ஆடியன்ஸ் அப்படின்னு ரிலீஸ் ஆன படமே வந்து பிளாக் பாஸ்டர் பண்ணியிருக்குன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இதாக நினைக்கிறேன். ஸ்டண்ட்டு நம்ம கொரியா பண்ணிடலாம் மாஸ்டர். அதை வந்து அடுத்த லெவலுக்கு கரெக்டாக கொண்டு போகிறது வந்து அந்த ஆக்டர் தான். ஸோ அந்த வகையில் லோகேஷ் கனகராஜ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு, அண்ட் அவர் நீங்கள் சொன்ன ஸ்டண்ட் எல்லாமே அவர் எவ்வளோ என்ஜாய் பண்ணாரு? பேசிக்கலாக அவர் ஒரு ஆக்ஷன் டைரக்டர். எஸ், அது ஒன்று. பத்தாவதுக்கு எங்கள் டைரக்டருக்கும் ஆக்ஷன். அதே மாதிரி கேமராமேனுக்கும் ரொம்ப ஆக்ஷன் பிடிக்கும். அவரும் வந்து ரெடி ஹேண்டில் தூக்கிட்டு அவரும் டம் டம். ஓகே, இதனால எனக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அதனால நம்ம எது சொன்னாலுமே வந்து அங்கே வந்து அது பண்ணலாமா வேணாமான்ற டிஸ்கஷன் இருக்காது, பண்ணிடலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே இருக்காது. சார் வந்து ஃபஸ்ட்டு ரிஹர்சல் பண்ணார். ஒன்றும் வந்து ஒரு 2 days ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். அப்புறம் ஒரு ஹாஃப் டேலேயே நான் சொல்லிட்டேன், ஓகே சார் போயிடலாம், ஷூட் போயிடலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஒரு ஹாஃப் டே தான் பண்ணோம். அந்த எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஆனால் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மூடு இருக்குது, ஆக்ஷன் மூடு அவருக்குள்ள இருக்குது. அது ஒரு ஹாஃப் டேலேயே அவர் அந்த பாடி லாங்குவேஜ், அது இந்த பண்ணுறது, கீழே விழுந்து எழுந்துக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு வந்து இதுக்கு மேலே நம்ம ஒரு ட்ரெயின் பண்ணோன்னா அது வேற படம் ஆகிடும். ஓகே, எஸ், மாதிரி அவருக்கு திருப்பி காலை இப்படி வைங்க, கையை இப்படி வைங்க, இது வந்து யதார்த்தமான இந்த படத்துக்கு அது தேவையில்லை ஃபர்ஸ்ட். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அவருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் வந்துருச்சு. ஸோ குட். அதை வந்து நம்ம வந்து எப்படி கோரியோ பண்ணுறது, அதை வந்து எப்படி அவரோட ப்ளஸ் நீங்கள் இன்னும் ப்ளஸ் ஆகி அப்படி ஆக்கிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அந்த 2 daysன்றதை கூட ஹாஃப் டேலேயே முடிச்சிட்டோம். ரிகர்சல் ஓகே கன்ஃபார்ம் அப்படின்ட்டு. அதுலேருந்து அவர் எல்லா சீக்வன்ஸுமே ஈவன் அவர் லோகேஷ் சார் வந்து கன் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார். அவருக்கு அது ரொம்ப கன் இன்ட்ரெஸ்ட். அதான் ஏற்கனவே அவர் நிறைய வீடியோ சொல்லியிருப்பார். ப்ளஸ் அவரும் நிறைய கன்ஸ்லாம், அந்த ஏர் கன்ஸ்லாம் வாங்கி நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ படத்துலேயே வந்து நம்ம ஷூட்டிங்கே வந்து இப்போ புதுசாக ஏதாவது கன் வாங்கியிருந்தா கூட எடுத்துவாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வைப்பார். வர வச்சு அந்த கன்னை எடுத்து பார்ப்பாரு, இந்த கன்னை புதுசாக வந்திருக்கா அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அவருக்கு கன்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதால நம்ம வந்து ரொம்ப கன்னை இப்படி பிடிங்க அப்படி பிடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஸ்பேஸே இல்லை. அவர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இது பண்ணிக்குவான்னு கேட்பார். நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு கேட்பார். சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார். அந்த இதில் போலீஸ் ஸ்டேஷனில் கூட கன் லோட் பண்ணுவார். ஆமாம், அந்த ஷாட் கை ஒரு கை லாக்ல இருக்கும். அந்த சீன் வந்து நான் சொல்லல, அவர் சொன்னார், மஸ்ட் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஏன்னா வந்து இந்த எல்லாரும் இப்படி பண்ணுவாங்க, புஷ் பண்ணுவாங்க, இப்படி புஷ் பண்ண 2 கையில் தான் பண்ண 2 கையில் போட்டு ஒரு கை லாக் ஆகிருக்கு எனக்கு. ஸோ நான் வந்து அந்த நாங்கள் என்ன பண்ணு சார் அந்த பொண்ணு லோட் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்லாம் ஒரு இல்லை இல்லை மஸ்ட் இந்த ஐடியா பாருங்க, இந்த இதில் வச்சு இப்படி பண்ணால் அந்த எக்ஸிட் ஆகும், அந்த இது புல்லட் இது ஆகணும்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இது பண்ணி டப்புன்னு அடிக்கிற மாதிரி ஒன்று பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அவர் சைட்லேயே வந்து சின்ன சின்ன இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்பார் அந்த கன்ஸை பற்றி எல்லாமே. ஸோ நம்ம வந்து சூப்பர் சார் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டு அப்படியே ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு. சூப்பர் மாஸ்டர். அண்ட் நீங்கள் அவர் நிறைய ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு படத்தில். உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு போர்ஷன் அவர் பண்ணதுலே எப்பா மாசியோ ரேஞ்ச், நிறைய ஒரு 10-20 படம் பண்ண மாசியோ ரேஞ்சுக்கு இருக்கேப்பா அந்த ஷாட் அப்படி நீங்கள் பர்டிகுலராக ஏதாச்சும் இருக்கா மாஸ்டர் உங்களுக்கு பார்த்தோம்? ஆக்சுவலாக வந்து இந்த இது ப்ராட்லேண்ட்ஸ் அந்த ஹைட் அவுட், ஆமாம், அந்த பார் செட்டப்பில் ஒரு ஷாட், அது ஆக்சுவலாக வந்து
2 ஷாட் தான் பிளான் பண்ணோம் ஆ ஆக்ஷனாக. ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு ஷாட்டு டக்கு 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 டக்குன்னு பாட்டில் ஃபுல்லாக உடையும், ம் எல்லோரும் மாறி மாறி உடைப்பாங்க, உடச்சிட்டு ஒரு பிரேக்கு, ம் அந்த பொண்ணு கேர்ள் அங்கேருந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அடுத்தது காப்பை கையில் ஹோல்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் ஷாட்டு டப்பு 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 அப்படியே அந்த ஒரு அது முடியும் போதே வந்து அப்படியே கூட்டிகிட்டு எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஆக்ஷன் க்ளோஸ். இதுதான் பிளான் பண்ணுது. ஸோ 2 ஷாட்டு தான் ஆக்ஷனுக்கு பிளான் பண்ணுது. மிச்சது அந்த அவங்க எக்ஸ்பிரஷனுக்காக 2-3 ஷாட் அவ்வளோதான் பிளான் பண்ணுது. ஸோ அது ஒரு 150 பாட்டில்ஸ் ஏதோ சொன்னோம், அது சுகர் பாட்டில்ஸ் அந்த உடைக்கிற தலையில் உடைக்கிறதுக்கு. ஸ்லோ மோஷன்லாம் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. அப்புறம் நம்ம படத்தில் எங்கேயுமே அந்த மாதிரி இல்லை. திடீர்னு ஒரு ஸ்லோ மோஷன் கொண்டு வந்து அது ஒரு மாதிரி ஒரு சினிமேட்டிக்காக போயிடும், படத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும்னு டேரக்டரும் ஃபீல் பண்ணார். நானும் சார் கரெக்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 பாட்டில் சொன்னோம். ஒரு 4 டேக் போச்சு. 4வது டேக் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஓகே ஆகிடுச்சு, ஷாட் ஓகே அப்படின்னு. ஒரே ஒரு பாட்டில் மட்டும் உடையல, ஒரு பாட்டில் உடையல. சரி என்னடா இது, இந்த ஒரு பாட்டில் உடையிலையே, 1 மோர் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள சரி சிஜியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு சிஜியில் பார்க்கலாம், சிஜியில் வேணால் அதை எரேஸ் பண்ணிக்கலாம், அந்த பாட்டிலில் உடைக்கிற மாதிரி கூட பண்ணிக்கலாம். அப்போது அருண் சார் என்ன நினச்சாருன்னு தெரில. சரி ஓகே ஓகே அப்படின்ட்டு போயிட்டார். ஓகே ஓகேன்ட்டார். நானும் சரி அந்த ஒரு ஷாட் அந்த ஒரு இது சிஜியில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டில் உட்காரும் போது அவர் தான் சிஜி வேணான்னு வர, அதுக்கப்புறம் சிஜி வேணாம் கட்டு போயிடலாம் அப்படின்ட்டான். ஓகே. ஏன்னா அந்த ஒரு ஷாட் சிஜி பண்ணும்போது அந்த டோட்டல் சீக்வன்ஸே சிஜி பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு தாட் வந்துடக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு ஷாட் வந்து ஏதாவது ஃபேக்காக சிஜி பண்ணிட்டாங்கன்னா ஸோ ஹோல் சீக்வன்ஸே வந்து இவங்க எல்லாமே சிஜியில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி, அதுவும் சிஜியாக தான்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வந்துருமோன்னு சொல்லிட்டு கட்டு போயிடும் டக்குன்னு. ஸோ அதனால் வந்து ஒரு 2 கட்டு இருக்கும், அந்த ஓனர் வெளியே ஓடுற மாதிரி ஒரு 2 கட்டு டப்பு டப்புன்னு அங்கே ஒரு 2 கட்டு. ஸோ அந்த கட்டு ஆக்சுவலாக பிளானிங்கில் இல்லை. அதுக்கப்புறம் அது அந்த ஃபைட்டில் வந்து அவர் ரொம்ப 4 டேக்கே வந்து கிட்டத்தட்ட அவர் தலையில் ஒரு 20-25 பாட்டில் உடஞ்சிருக்கும் 4 டேக்கில். அவர் டப்பு 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 டப்புன்னு அது. ஸோ அது வந்து நான் ஃபஸ்ட்டு யோசிச்சும் போது என்னடா இது ஒத்துக்கு வரா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பண்ணலாம் மாஸ்டர்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்தார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக உடைங்கன்ற மாதிரி ஒரு அளவு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டில் வந்து லோகேஷ் சார் வந்து உண்மையாகவே அந்த ஒரு ஹீரோக்கான அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து அவர் அங்கே பண்ணிட்டாருன்னு தான் தோணுச்சு. ஏன்னா அந்த காப்பு கொடுத்தவனே ஒரு 5 கண்டினியூ ஒரு ஃபயரில் எல்லா ஷாட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு தடி வாயில் அடிக்க போகிறோம்னா கரெக்டாக அந்த வாயில் வந்து ஹிட் ஆகுது, அங்கேருந்து பிளட் ஸ்பிளாட் ஆகுது, பின்னாடி ஒருத்தர் சட்டையை பிடிச்சி அதை அப்படி கையை பிடிச்சி லாக் பண்ணி அவன் ஃபேஸில் அந்த இது பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ஒரு இதுவாக இருக்கும். அப்படின்னா ஒரு ரியலாக இருக்கும். சிங்கிள் ஷாட் அப்படியே வந்து சிங்கிள் ஷாட்டில் வந்து அடிச்சுட்டு அப்புறம் இவர் வந்து பிடிச்சி வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சிங்கிள் ஷாட். ஆக்சுவலாக வந்து அதான் அந்த நீங்கள் பார்த்தது அந்த காப்பு எடுத்ததுலேருந்து இவர் ட்ராக் பண்ணிட்டு போகிற வரைக்கும் ஒரு ஷாட். அது அந்த 5 பேரை அடிச்சுட்டு 5 பேரும் இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒருத்தர் கையில் பிளட்டு கொடுத்துட்டோம், அவன் ஃபேஸில் இப்படி சிங் பண்ணும்போது அவனே அப்படி பிளட்டு போட்டுக்குவான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னொருத்தருக்கு ஆல்ரெடி வாயில் பிளட்டு கொடுத்துட்டு அடிக்கும் போது விடுறது அப்படின்ட்டு. ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணி எல்லாருக்கும் பிளட்டுக்கும் இப்படியே வந்துட்டானுங்க வாயை வச்சுட்டு. ஆனால் அவன் வாயிலேருந்து பிளட் வேணாண்டா, அவன் வர வாய் பிளட்டோட வரான்டா, அவன் கட்டு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதெல்லாம் ட்ரிம் பண்ணி அதில் எப்பா இந்த 4 ரவுண்டில் ஒருத்தர் போதும், ஃபைனலாக ஒருத்தர் போதும், மற்றதெல்லாம் நார்மலாக பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கவனே பிளான் பண்ணியிருக்கீங்க. இந்த காப்பு சீக்வன்ஸ் வந்து தளபதி விஜய் ரெஃபரன்ஸ். மாஸ்டர் படத்தில் அவர் வந்து காப்பு கையில் வச்சுட்டு அது ஒரு ஃபேமஸ் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸாக லோகேஷ் பிரதர் கேட்டதா இல்லை யாரோட ஐடியா? அது கேட்டதுன்னு இல்லை, அவர் எப்பவுமே காப்பு. எஸ். ஸோ இப்போ நம்ம பாட்டில் முடிஞ்சிச்சு, அடுத்தது நாங்கள் டிசைட் பண்ண பக்கத்தில் மைக் இருக்கு, அந்த மைக் எடுத்து அடிக்கலாம், அதை எடுத்து அடிக்கலாம், இது எடுத்து அடிக்கலாம், சேர் இருக்கு, அது அடிக்கலாம், இது அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது டக்குன்னு எல்லாருக்கும் வந்து ஒரு இது டக்குன்னு கையில் தான் இருக்கு அப்படி கழட்டிட்டா அச்சா அந்த ஃபைட்டை ஃபினிஷ் பண்ணணும். இல்லாட்டி நம்ம இப்போ வந்து பாட்டில் அடிச்சு இப்படி இருக்காங்க, திருப்பி இழந்தா திருப்பி போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு அடினா ஒரு ஃபினிஷிங் வேணும், ஏதாவது ஒன்று ஒரு பொருள் தேவைப்படுது. ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் படம்னா கையிலே அடிப்பாங்க, இவங்களும் அடி வாங்குவாங்க, கீழே விழுவாங்க, மறுபடியும் இவன் வந்து நான் 10 அடி அடிப்பான். ஆனால் ரியாலிட்டிலாம் அப்படி இல்லை. ஒரு அடி மூக்கில் குத்தினா பாக்ஸிங் பார்க்குறோம், ஒரு அடி மூக்கில் கரெக்டாக பட்டால் நாக் அவுட் தான், அதுக்கப்புறம் எழுந்துக்க மாட்டான். ஸோ நம்ம அந்த மீட்டரில் பண்ணுறதால அதுவும் இருக்கணும், பட் கையில் அடிக்காமல் ஏதாவது ஒன்று தேவைப்படுதுன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு
காப்பு இருக்குது அப்படின்னாரு. கழட்டிடுங்க சார் அப்படின்ட்டான். அவ்வளோதான் ஏன்னா அவர் தானே கிரியேட்டர் மாஸ்டர் படத்தில் அவர் தானே வந்து அதான் மாஸ்டர் காப்பு இருக்குது கையில் அப்படின்னாரு. காப்பு இருக்குது அவ்வளோதான் கழட்டு அடிச்சிடலாம் காப்பில் அப்படின்ட்டு. அதுதான் லோகேஷ் படம் ஃபுல்லாக ஒரு காப்பு போட்டு. ஸோ இதுக்காக நம்ம ஆட் பண்ணல, ஸ்பெஷலாக இந்த ஃபைட்டுக்காக ஒரு காப்பு போட்டு அப்படி பண்ணல. ஆல்ரெடி இருக்கிற ஒரு எலமெண்ட்டை அந்த இடத்துல டக்குன்னு ஒரு எலமெண்ட்டாக டக்குன்னு யூஸ் பண்ணோம். அதுவும் நல்ல ரெஃபரன்ஸாக வந்து அவர் யூஸ் பண்ண ரெஃபரன்ஸ் தேட்டரில் வேற பயங்கரம். நான் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது கழட்டும் போது தளபதி அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவர் யூஸ் பண்ண ரெஃபரன்ஸ் தான், அவர் தான் மாஸ்டர்ல கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிளானிங்லாம் பண்ணல, அந்த ஸ்பாட் அந்த மொமெண்ட்ல டக்குன்னு சிங்க் ஆனது தான். சூப்பர் மாஸ்டர். வமிகா வருவோம், அவங்களும் ஸ்டண்ட் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ்லாம் எவ்வளோ மாசாக நடந்து வந்துட்டு அந்த கன் எடுத்து சுடுற விஷயம், அது கோரியா பண்ணுறப்ப எப்படி மாஸ்டர் இருந்துச்சு உங்களுக்கு அந்த சீக்வன்ஸு? அது ஆக்சுவலாக வந்து வேற மாதிரி ஒரு பெரிய ஷூட் அவுட் மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்துச்சு. பெரிய ஒரு அதாவது மாறி மாறி ஷூட் பண்ணி ஒரு மாதிரி அந்த மூடில் தான் நாங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஷூட் அவுட் போலீஸ் ஸ்டேஷன் ஷூட் அவுட்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பிஃபோர் அருண் சாரோட அந்த தாட்டை வந்து அவரோட திங்கிங் வந்து கொஞ்சம் பில்டப்ஸ் வேணும் இந்த பொண்ணுக்கு, இந்த கேர்ளுக்கு இவ தான் டிசைட் பண்ணி வரான்ற மாதிரி அந்த ரோஸ் எடுக்கிறது அந்த பில்டப்ஸ்லாம் சார் வந்து ஃபிக்ஸ் பண்ண அப்படியே அது ஒரு கோவராக நம்ம எடிட்டில் பார்ப்போம்ல, அது எடிட்டில் அதை போட்டு அந்த எடிட்டில் அதை பார்த்து இப்போ இங்கே வரும்போது இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் எடுத்தால் போர் அடிச்சிடும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து பர்சனலாக எனக்கு ஒன்று வந்துச்சு. ப்ளஸ் அது கோரியாவாக டப்புன்னு ஒரே ஷூட் அவுட் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்து 2 பேரும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஷாட்டாக கம்போஸ் பண்ணுவார். அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அப்படி வச்சு 2 பேருக்குலையும் அந்த ரிலீஸ் ஆனவொடனே 2 பேரும் எழுந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. ஒன்றுமே டப்பு வந்துட்டே இருப்பாங்க அப்படியே. அது ஈவன் அந்த வந்து நாங்கள் ரொம்ப கூட நல்ல டைம் எடுத்துக்கலாம் அந்த ஷாட். டக்குனு வந்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு கன்ஸ் எவ்வளோ அந்த புல்லட்ஸ் இருக்குமோ அந்த கணக்கு தான். அந்த வந்து 12 நினைக்கிறேன், 12 அந்த மேக்சின் ஏதோ கணக்கு 12/8 அந்த 12க்குள்ள அந்த சீக்வன்ஸ் முடிக்கணுன்றது தான் அந்த ஐடியா. டப் அவ்வளோதான். அது அந்த கன்ஸ் சவுண்டில் முடிச்சிடணும் அப்படின்ட்டு தான் அந்த காரிடோர் அந்த ஒரு சின்ன வாக்கில் 2 பேரும் அப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க கன் ஷாட். எனக்கு என்ன உங்கள்கிட்ட ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா, எப்பவுமே கன் ஷூட் பண்ணும்போது இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்துடும், ஹை ரிஃப்ளெக்ஸ். இப்போ நாங்கள் வந்து ஷாட் இப்படி வச்சுருக்கோம், டெல்லியாக வச்சுருக்கோம், பின்னாடி வந்து வெளியே ஒரு பாம்பு வெடிக்கும். அந்த பாம்பு வெடிக்கிற டைம் தான் இவங்க வந்து கரெக்டாக அப்படி திரும்பி அப்படி பார்ப்பாங்க, அப்படி பார்த்துட்டு இப்படி திரும்புவாங்க. அது திரும்பும்போது அந்த டைமிங் சிங்கு தான் அருண் சாருக்கும் அதான் வேணும்னு. அந்த அந்த அவங்களோட டிசிஷனில் தான் அது வெடியுது. அதை வெடித்த அந்த டைவர்ஷனை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்றது எனக்கு வேணுன்ற மாதிரி ரொம்ப அந்த இதில் இருந்தார். எனக்கு என்னன்னா அவ்வளோ பெரிய பாம்பு டம்முன்னு வெளியே வெடிக்குது, நம்மளே பயப்படுவோம். இவங்க வேற இப்படி பார்த்து இப்படி திரும்பணும் இப்படி பயந்துட்டாங்கன்னா அந்த ஷாட்டுக்கு யூஸ் இருக்காது. நான் 2 மாட்டி சொன்னோம், ஓகேனாங்க. அப்புறம் பார்த்தா திரும்பி பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ரிஃப்ளெக்ஸே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ரொம்ப அவ்வளோ டம்முன்னு சவுண்டு வரும் அந்த இடத்துல வெடிச்சா. ஆனால் அவங்க அந்த அதே மாதிரி கன் ஷூட் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்படி பண்ண மாட்டாங்க, டக்குன்னு. ஏன்னா எல்லாருமே அது வந்துடும், ரிஃப்ளெக்ஸ் டக்குன்னு வெடிக்கும்போது எல்லாருக்கும் அது வந்துடும். அது ஒரு நல்ல அது அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் அது ஒன்று. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டோம்னா எக்ஸ்டீரியரில் பிளாஸ்ட் பண்ணும் அது பாம். அதுக்கப்புறம் இந்த இன்டீரியரில் வந்து பாம் மூலம் அவர் எடுத்து அந்த பாம் வெடிக்குதுன்னு ஒரு கம்போஸ் பண்ணும்போது நம்ம வெளியே என்ன வச்சோமோ அதே ஸ்டஃப் தான் உள்ளே வச்சுருக்கோம். அந்த இதுதான் இப்போ வெளியே கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஃபீட்டுக்கு வெடிக்குது. அது அந்த பிளாஸ்ட் போகுது, அந்த பவுடர் பிளாஸ்ட் போகுதுன்னா அதுக்கான ஸ்பேஸ் அங்கே இருக்குது. இப்போது கொஞ்சம் அந்த பில்டிங் உள்ளே வைக்கும் போது இந்த டஸ்ட் எல்லாம் மேலே போயின்னா உங்களுக்கு நம்ம மேலே தான் அடிச்சுட்டு ஒரு ரெயின் மாதிரி வருது, டஸ்ட் ரெயினாக வருது. அதுதான் அந்த ஷாட். நாங்கள் அந்த அளவுக்கு அதை வந்து இப்படி தான் வரணும்னு அந்த டஸ்ட்டு உள்ள வரணுன்றது பெருசாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணல. ஆனால் அந்த ஷாட் எடுக்கும் போது அது ரொம்ப செமையாக அந்த டஸ்ட்டுக்குள்ள விஷுவல் வந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிட்ட போய் பார்த்தா அப்படியே ஃபுல் டஸ்ட்டு இப்படி பார்க்குறாரு, அவங்க பார்க்குறாங்க, நான் அப்படியே பார்க்குறேன். ஐயோ திட்ட போகிறாங்கடா அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு அப்படின்னாங்க. ஓகேனாங்க, 1 more அப்படியே பார்த்தாங்க, 1 more ஓகே போனா திருப்பி மறுபடியும் அதே மாதிரி. ஆமாம், கிட்டத்தட்ட அது ஒரு பண்ண ஒரு 6-7 டைம்ஸ் பண்ணோம் அந்த ஷாட்டை. 6-7 வாட்டியும் அவ்வளோ டஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு கன் எடுக்கும் போதே பேக்கில் வெடிக்கும், உள்ளேருந்து வண்டி இந்த ஆக்சஸில் மறுபடியும் அந்த ஆக்சஸில் வெடிக்கும், உங்களுடைய க்ளோஸில் வெடிக்கும், எல்லாமே இதில். அதே இதில் என்ன பண்ணிட்டோன்னா இந்த படத்தில் நாங்கள் நிறையனா மோஸ்ட்லி வந்து
நம்ம ஜென்ரலாக எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவோம்னா பிளாஸ்ட் பண்ணுவோம். ஆ. பண்ணிட்டு அந்த பிளாஸ்ட்டை மேட்ச் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ் பண்ணுவோம். இன்னும் ஒரு கம்ப்ரஸர் வச்சு டஸ்ட் ஆ, வச்சுக்கலாம். ஆ, ஆ, ஆ. அப்புறம் வந்து ஸ்மோக் போட்டுடலாம். ஆ. அதுக்கப்புறம் அது மாதிரி நிறைய ஏன்னா இருக்கும். அது வேற அது ம். இங்க அருண் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு அந்த நேச்சுரலா விஷயத்துல. தான் வேணும். ஆமா அது வேற, இந்த புகை வேற கலர்ல இருக்கு, இந்த டஸ்ட் வேற கலர்ல இருக்கு அந்த அளவுக்கு அப்படின்னு. டீட்டெயிலா ஆமா அவரு அப்படியே ஒரு ஏன் இது மாறுச்சு அப்படின்னு. ம், ம். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ம். அந்த கொஸ்டினே வரக்கூடாது. அதனால அதே வெயிடான்ருவேன். இவ வச்சுட்டு கண்டினியூட்டிக்கு கூட உங்க கிராஸ் பண்ணி வந்துட்டாங்கன்னா கண்டினியூட்டிக்கு கூட ஒரு பாம்பு வைப்போம். அப்பா. அதாவது சும்மா ஜஸ்ட் வி நீட் ஜஸ்ட் டஸ்ட் பேக்ரவுண்ட் அவ்வளவுதான். ஆமா. ஆனா அது ஜஸ்ட் அப்படி ஃபீல் பண்ண மாட்டோம். அதுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு போட்டு 3, 2, 1ல வச்சிருங்க. ஆக்ஷன்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு 3, 2, 1ல பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. அது பேக்ரவுண்ட் டஸ்ட் கண்டினியூட்டி இருக்கும். ஆக்ஷன்ல இவங்க மூவ் ஆகி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே. அந்த டஸ்ட் கடைசியில் தான் எல்லாரும் அப்படி எப்படா இந்த டஸ்ட் டஸ்ட் முடியும். அடிச்சோட வெளில வந்துருவாங்க. சின்ன போர்ஷன் தான் இருந்தாலும் அது ரொம்ப டீட்டெயிலாக தேவைப்பட்டது. உங்க ஸ்டண்ட் ஒரு பக்கம்னா அந்த ஸ்டண்ட்டுக்கு வர மியூசிக் அனிருத் சார் வந்து எப்பா அந்த நிஜமா செட்லயே வந்து மியூசிக் ப்ளே பண்ணிங்களா மாஸ்டர், இல்ல அது எல்லாமே வந்து ஆஃப்டர் த போஸ்ட்ல தான் நடந்ததா? செட்டில் பண்ணும்போது வேற ஒரு மியூசிக் டைரக்டர் ஏதாவது போடுவார். அந்த Okay. மியூசிக் ஏதாவது ஒன்று ப்ளே ஆகும். அது காட்டுவார், அது ப்ளே பண்ணி காட்டுவார். இது இந்த மாதிரி அப்படின்னு. இந்த மூட்லன்ட்டு. அது வந்து அவரோட இதுல இருந்து ம், ம். இவரு பண்ணும்போது அது இன்னும் வேற மாதிரி லெவல் கொண்டு போயிட்டார். அதான் நானே வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதில் பார்த்தோம். நாங்கள் பர்சனலாக பார்ப்போம்ல அது மாதிரி உட்காந்து படம் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த சாங் ஃபைட்டில் சாங் வரப்போது எனக்கு தெரியாது. எனக்கு Okay. அது வந்து நான் ட்ரைலர் சாங் வந்து நினச்சிட்டு ஆ, இருந்தேன். ஆ. நானே ஒரு செகண்ட் அசோசியேட் அந்த சாலமன் ஒரு பையன் இருக்கு, அவனும் நானும் தான் பார்த்தோம் 2 பேரும். ம், ம். பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகும்போது நான் இப்படி பின்னாடி உட்காந்துருந்தேன். அவன் திரும்பி அவனை பார்த்தேன். இப்படி பார்த்துட்டு என்னடா அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த இடத்துல இந்த மியூசிக் வருதான்னு எனக்கே வந்து ரொம்ப அந்த அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அந்த லார்ஜ் ஃபைட் அந்த கத்தி ஃபைட் அந்த இடத்துல. மியூசிக்லாம் பெருசா ப்ளே பண்ணிப்பா அந்த இது பண்ணல. சார் வந்து ஒரு ஒரு அருண் சார் ஒரு இதுல அது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி சும்மா ஒரு ஏதாவது ஒரு ட்ராக் வச்சிருப்பாரு. பட் இந்த இவ்வளோ ஹிட்டான இந்த ட்ராக் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல வருதா அப்படின்றது. அதே மாதிரி வெற்றி தேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறோம். சண்டை வரப்போது எனக்கு தெரியும், ஆடியன்ஸ்க்கு தெரியாது. அவர் சும்மா பேக் ஷாட்ல அந்த ரெட் கலர் வண்டிக்கு நோக்கி போறாரு. அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்க்குறேன் இன்னும் கத்தி எடுத்த பிறகு கத்தனா கூட சண்டைக்கு போறான்டான்ற மாதிரி இருக்கும். எதுவுமே இல்லை, சும்மா பேக் ஷாட்ல நடக்கும் போதே மியூசிக் ஆரம்பிச்சோடனே தேட்டர் ஃபுல்லாக கத்துது. நான் பார்த்தேன், ஐயோ என்னடா இது பயங்கரமான ரிசல்ட்டாக இருக்கும் போல இருக்கு இதோட இது. அதே மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷோவில் ஃபைட்டு முடிஞ்சு அவர் வந்து அந்த முடிச்சுட்டு அந்த கீழே வர்றாருல அந்த வந்து அந்த டயலாக் போர்ஷன் ஸ்டார்ட் ஆகும் கீழே. அந்த அந்த டயலாக்ல அதுக்கு முன்னாடி ஆமாம் சொல்லிட்டு நீ வந்து அப்படின்னா அது வரைக்கும் கிளாப்ஸ் ஸ்டார்ட்ல. அது முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அது கண்டினியூ ஆச்சு. மறுபடியும் அந்த கத்தி எடுத்து அது ஒரு மாதிரி வேடா ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு, ஒரு மாதிரி நல்லா போட்டிருப்பாரு. அந்த ஒரு மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்ற மாதிரி இருக்கும். அந்த ஷாட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு வெளியே வரும்போது ஒரு ட்ராக் ஒன்று ப்ளே பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மாஸ்டர் நம்ம ஸ்டண்ட் இது 10 மடங்கு 20 மடங்கு எலிவேட் பண்ணுது இல்ல? சீரியஸாவே நிறைய பேர் அப்படி சொல்லிடுவாங்களோன்னு ஒரு டவுட் இருந்தது. படத்துல மியூசிக் இல்லைன்னா ஃபைட்டு ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இல்ல நம்ம ஸ்டண்ட் அவ்வளோ பேசியிருக்கு. நம்ம முக்கியமா மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணதே வந்து அந்த ஏ ரேட்டட் ஸ்டண்ட்டுக்காக தான் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ பிளட்டுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப திகட்டாம ஜஸ்டிஃபையா பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் அந்த மூட்ல ஒருத்தர் இருந்தா இப்படிதான் இருப்பான், அந்த இழப்பு அவன் வரணும்னா இப்படிதான் இருப்பான், அந்த மூடு கரெக்டாக எப்படி மாஸ்டர் பிடிச்சி எந்த மீட்டர்ல இருக்கணும் அப்படின்றது. ஆமாம், அதுதான் ரொம்ப அது நல்ல டிஸ்கஷன் போயிட்டுருக்கும் அதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு சேஸ் இருந்தது படத்தில். ஓகே. எப்படின்னா ஒரு போலீஸ் சரவுண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து அங்கேருந்து ஒரு டேக்கிள் பண்ணி ஒரு சேஸ் இருக்குது. ஒரு நைட்டில் பண்ணலான்னு அருண் சார் பிளான் பண்ணியிருந்தார். நைட் டைமில் பண்ணலாம், குற்றாலத்தில் பண்ணலாம், அங்கே பண்ணலாம், எங்கேயோ தென்மலையில் பண்ணலாம் அப்படின்னு 2-3 பெரிய பெரிய லொக்கேஷன்லாம் பார்த்தோம். ஒரு சிங்கிள் ஷாட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப அதுக்கு அந்த எஃபர்ட் போட்டு லொக்கேஷன்லாம் வந்து கிட்டத்தட்ட குற்றாலத்துலேருந்து நாங்கள் கேரளாவுக்குலாம் உள்ளெல்லாம் போய் லொக்கேஷன் பார்த்தோம். ஒரு ஊர் அந்த இடத்துலலாம் ஒரு அங்கெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் குற்றாலத்துலேயே ஒரு அந்த மெயின் இடத்துல பண்ணலாம். லாட் ஆஃப் டிஸ்கஷன் போச்சு. அது லாஸ்ட்டாக வச்சிடலான்னு அந்த சேஸ் லாஸ்ட்டாகவே இருந்தது. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில் அருண் சார் என்ன சொல்லிட்டாரு, நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது, பேசாமல் இது சீனா மாற்றிடலாமா அப்படின்னு. அவரோட ஐடியா தான் அது. அப்புறம் நானும் ஓகே சார் ஓகே தான் பரவாயில்ல அப்படின்னு.
ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே திகட்டி ஓகே அப்படின்னு அதுக்கு தான் அந்த ஆல்டர்னேட்டிவ் ஷாட் தான் அந்த அவர் போலீஸில் மாட்டுறது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளாக இருக்கும். அது நாங்க போயிட்டு அந்த காசு ஆமாம், கொடுக்குறப்போ ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு சேஸ் ஆக்ஷன் அங்க ஒரு சேஸ் இருந்திருக்கு பெரிய ஒரு chase. எல்லாரும் ஆல் ஆர்டிஸ்ட் கம்பைனில் ஒரு ஒரு நைட் சீக்வன்ஸில் ஒரு சேஸு ஷூட் அவுட்டு ப்ளஸ் அதுலேருந்து ஹீரோ மாட்டிடுறாரு, அப்புறம் இவங்க ஹீரோயின் ஒரு இடத்துல டைவர்ட் ஆயிடுறாங்க அந்த இதில் அப்படின்ற மாதிரி ஒரு எபிசோட். அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் காப்பாத்துற மாதிரி அப்படி அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் காப்பாற்றுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப வேணாம் ஆக்ஷன், இது ஆல்ரெடி இப்போ தான் ஒரு ஃபைட் முடிஞ்சிருக்கு, திருப்பி ஒரு ஃபைட் எதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஹெல்த்தியாக நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் சும்மா எடுத்துட்டோம் சண்டை எழுதிட்டோம் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாலாம் கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த பண்ணியிருக்கீங்க. அந்த ஃப்ளோ படம் எடிட் பண்ண பார்க்க ஒரு ஃபீல் கொடுக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆச்சு. உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் ஸ்டண்ட் இது மாஸ்டர்? எந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு மெனக்கெட்டு இது எப்படியாச்சும் நல்லா பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்ட ஸ்டண்ட்? எனக்கு வந்து அந்த ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த ஒரே சீனில் 2-3 விஷயம் படத்தில் ஓப்பனிங்கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அப்படி கட்ட வரும்ன்றது அவர் சாரோட ரைட்டிங்கில் வந்து அப்படி இருக்கும்ன்றது எனக்கு மைண்டில் இல்லை. ஸோ நாங்கள் மேக் பண்ணும்போது எல்லாமே இது ஒரு ஒன் டே, இப்போ செபஸ்டின் ஷூட் அவுட் அது ஒரு ஒன் டே, அங்கே ஒரு ஷூட் பண்ணுறோம். அந்த செபஸ்டின் ஷூட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஸ் இருக்கும். அப்புறம் வந்து இந்த வெப்பன் ஸ்மகிள் பண்ணுறது ஒரு அது ஒரு 2 days எடுத்தோம். அந்த மாதிரி நமக்கு போர்ஷனாக தான் நமக்கு தெரியும். ஸோ நான் படத்தில் இப்படி இதை காட்டும் போதே அது அந்த சீனு, அதை காட்டும் போதே அந்த அங்கானி அவரோட சீனு, அதை காட்டும் போதே இவங்க பேசுகிற சீன், இது மாதிரி வந்து ரொம்ப ஷஃபுல்லாக வரும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு சீக்வன்ஸாக தான் ஒர்க் பண்ணுவோம். அந்த இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு வெப்பன் ஸ்மகிள் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இது வந்து ஏற்கனவே சில படத்துலலாம் வந்து நம்ம பிளாஸ்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு என்னன்னா, ஒரு 3-4 பாம் வெடிக்கணும், ஹெலிகேம் அப்படியே வரும் வந்து சிங்கிள் ஷாட். ஸோ இந்த பாம் ஸ்பெஷல் எஃபெக்ட் அடிக்கிறது வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ இவங்க என்னென்னா வண்டி வந்து நின்னோடனே டம் 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 ஒரு டைம் கேப் விட்டு அடிப்பாங்க. இதுதான் எல்லாமே பண்ணுறது. ஏன்னா அது 5 பாம் வெடிக்கணும், அதுக்கு இன்டர்கட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா இது அப்படி வேணாம், ஃபஸ்ட்டு வண்டி இந்த மார்க்கில் வந்தவொடனே இந்த பிளாஸ்ட் வெடிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளாக். ஸோ அப்போது அந்த ஃபஸ்ட்டு பாம் எங்கேருந்து வருது, யார் எறிகிறா அப்படின்னா ஃப்ரண்டலில் ஒரு கேரக்டர் செபஸ்டின் அந்த டீம். ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஒரு கியூ கொடுங்க, ஒரு கியூ மாதிரி ஒரு கொடுத்தாச்சு ஒரு பாம், ஒரு அந்த புஷ்லேருந்து ஒரு கியூ கொடுங்க. ஸோ அந்த இது வந்து விழும்போது அந்த டப்புன்னு அந்த இடத்துல, அதாவது இது அவ்வளோ எக்ஸாக்டாக வருமானது தெரியல, பட் இது டைமிங்காக மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ வண்டி நின்னவுடனே அடுத்தது கீழேருந்து ஒன்று ஹீரோஸ் அடிப்பார். ஸோ இப்போ இந்த பாம்பு வெடிக்கிறவங்களுக்கு என்ன டைமிங்னா ஃபஸ்ட்டு கண் அங்கே இருக்கும், ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் மேலே வந்து இன்னும் அந்த கேரக்டர் போட்டுச்சு, அங்கேருந்து டக்குன்னு இந்த கேரக்டர் மேலே வரணும். ஏன்னா வந்து இந்த டைமிங் கிடையாது, இங்கே வரும்போது இவர் தூக்கி போட்டிருப்பாரு. இது ஏரில் போய் அங்கே போவோம்ல, அந்த டைமில் அடி, இந்த டைமில் அடி, அந்த டைமில் எல்லாமே வந்து இவங்களோட ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை குறைவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அது வந்து கரெக்டாக ஒரே டேக்கில் வந்துச்சு. ஒரே டேக். இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்க? எனக்கே வந்து எப்படியோ 2-3 டேக் போகுது அப்படின்ற ஐடியாலஜியில் தான் நானே பண்ணி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் செல்வராஜ் அவங்க டீம் வந்தாங்க. அவங்க கூப்பிட்டு அந்த ஆனந்த 2-3 பசங்க இருக்காங்க, டேய் ரெடி பண்ணி வச்சிங்கடா எல்லாத்தையும், எத்தனை 1 போகுதுன்னு தெரியாது, டக்கு நான் அங்கே போய் மானிட்டர் பார்த்துட்டு வரதுக்குள்ளே நீங்கள் ரீசெட் பண்ணிடணும், அப்போ வந்து வைக்கிற மாஸ்டர் டைமில் டிலே பண்ணாதீங்களா அப்படின்னு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வந்து ஹெலிகேமும் கரெக்டாக வருது, டம் டம் வெடிக்குது, 360 சுற்றுது, இங்கே ஒரு கேமரா வச்சுருக்காங்க, எல்லாம் பண்ணு பார்த்து பார்க்குறோம். நானே டேரக்டர் பார்த்துட்டு சூப்பர் ஷார்ட் ஓகே அப்படின்னு, ஷார்ட் ஓகே ஷார்ட் ஓகே அப்படின்னு, ஷார்ட் ஓகே அப்படின்னு யோசிக்கிறேன், பரவாயில்லையே ஒரே டேக்கில் ஓகே ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த சீக்வன்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு பிளாஸ்ட் எப்படி சக்ஸஸ் ஆச்சோ அதே மாதிரி அந்த த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக அந்த சீக்வன்ஸ் த்ரூ அவுட் எல்லா ஷாட்டுமே வந்து அப்படியே ரொம்ப பாசிட்டிவாக வந்தது. அவங்க ஏறி போகிற அந்த எமோஷனு எல்லாமே அந்த சீக்வன்ஸ் உண்மையாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். இப்போ அடுத்து என்னென்ன டிசிக்கு அப்புறம் பிஃபோர் டிசி ஆஃப்டர் டிசின்னு சொல்லிடலாமா மாஸ்டர் உங்களுடைய கெரியரை? எஸ், நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம், மலையாளத்தில் தமிழில் சரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு படம், அந்த படம் தான் நமக்கு பிரேக் மூமெண்ட்டாக இருக்க போகுதுன்றப்போ டிசி உங்கள் கெரியரில் ஒரு செம பிரேக்கான ஃபிலிம்.
இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்க போகுது உங்களுடைய கெரியர் ஜெர்னி? இது கொஞ்சம் கொஸ்டினாக தான் இருக்குது. எனக்கே கொஸ்டினாக தான் இருக்குது. பார்ப்போம், இனிமேல் வர்றதை பொறுத்து இருக்குது. ஆனால் நானே ஏற்கனவே நிறைய சின்ன சின்ன படம் நிறைய கமிட் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த படத்தோட வெற்றி ஆகும். இந்த அவுட்புட்டு பார்க்காத நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கூட இருந்த நட்பு, அதை தாண்டி அந்த கம்யூனிகேஷனில் இருந்தவங்க, அவங்களுக்குன்னு ஒரு 2-3 படம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான். ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக இருக்கணும். சக்ஸஸ் தான் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸாக இருக்கணும். அண்ட் ஆல் த பெஸ்ட் மாஸ்டர். தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்கள். ஸ்டண்ட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணக்கூடிய ஸ்டண்ட்ஸ் எல்லாமே வேறு லெவலுக்கு கொண்டு போகணுன்றதை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். தேங்க்யூ.